திமுக எம்பி ஆர் ராசா அவர்கள் நேத்து பார்லிமெண்ட்ல பேசின அந்த ஸ்பீச், வந்தே மாதரம் பில்லுக்கு எதிராக அவர் பேசின அந்த ஸ்பீச் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்பீச். அதுலயும் குறிப்பா இந்த சென்டென்ஸ், one person is important and one song is important for this country have a communal outlook. Why partition took place? One person Savarkar, one song Vande Mataram. சின்ன வயசுல இருந்து வரலாறுங்கிற பேர்ல அது ஸ்கூல்ஸா இருக்கலாம், இன்ஸ்டிடியூஷன்ஸா இருக்கலாம், இல்ல எல்லா இடங்கள்லயும் நமக்கு திரும்ப 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 சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, பாகிஸ்தான் பிரிவினைக்கு இல்ல டூ நேஷன் தியரியை கேட்டது ஜின்னா அப்படிங்கிறது தான். முகமது அலி ஜின்னா அவர்கள் இந்த டூ நேஷன் தியரிக்கு கன்வின்ஸ் ஆகி அதுதான் ஒரே தீர்வுங்கிற முடிவுக்கு வந்து அதை ஓப்பனா பேச ஆரம்பிச்சு டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சதே 1940களில் தான். அதுக்கெல்லாம் பல வருடங்களுக்கு முன்னாடியே ஹெட்கேவர், RSS ஓட ஃபவுண்டர் கோல்வால்கர், அப்புறம் சாவர்கர், அப்புறம் இந்த பாடலை எழுதுற பங்கிம் சந்திர சாட்டர்ஜி, அப்புறம் ஹிந்து மகாசபா, இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன் நபர்கள் எல்லாம் இந்த டூ நேஷன் தியரிய, இந்துக்களுக்கு தனிநாடு இஸ்லாமியர்களுக்கு தனிநாடுங்கிற தியரிய ரொம்ப காலமா பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா 1939ல வெளியான ஆர் நேஷன்ஹுட் டிஃபைன்ட் அப்படிங்கிற புத்தகத்துல கோல்வால்கர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியாங்கிறது ஒரு ஹிந்து நாடு தான். இந்தியாங்கிற நாட்டுல மைனாரிட்டிஸ், அதுவும் குறிப்பா இஸ்லாமியர்கள் வாழணும் அப்படின்னா அவங்களெல்லாம் ஹிந்துவா கன்வெர்ட் பண்ணிடணும், இல்லனா அவங்களுக்கு செகண்ட் கிரேட் சிட்டிசன் ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும், இல்லனா அவங்கள வெளியில துரத்திடணும் இப்படிங்கிற வாதத்தை தான் அந்த புத்தகத்துல எழுதியிருப்பார். 1800 பிற்பகுதிகளில் இருந்தே இந்த ஹிந்து அவுட்ஃபிட்ஸ், இந்த ஹிந்து லீடர்ஸ், இந்த சோ கால்டு ஹிந்துத்துவா லீடர்ஸ், இவங்க எல்லாருமே இஸ்லாமியர் மீதான வெறுப்பு பிரச்சாரத்தையும், இஸ்லாமியர்கள் செகண்ட் கிரேட் சிட்டிசன்ஸா தான் இங்க வாழ முடியும், இல்லனா அவங்களுக்கு தனி நாடு கொடுத்து துரத்திடுங்க அப்படிங்கிற பிரச்சாரத்தையும் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப காங்கிரஸ், மகாத்மா காந்தி இவங்க எல்லாமே இந்த எக்ஸ்ட்ரீம் ஹிந்துத்துவா வாய்ஸஸ ரொம்ப சாஃப்டா டீல் பண்ணிக்கிட்டு அவங்கள அப்படி தடவி கொடுத்துக்கிட்டு இருந்ததுல கடுப்பாயி வெறுப்பாயி தான், ஓகே இந்த நாடு என்ன போக்குல போக போகுது, இது ஒரு ஹிந்து ராஷ்டிராவா தான் மாறும், இங்க நம்மளால சுதந்திரமா நம்மளோட உரிமைகளோட வாழ முடியாதுங்கிற ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஜின்னா டூ நேஷன் தியரியை முன் வச்சார். அப்படி அவர் டூ நேஷன் தியரியை முன் வச்சு பாகிஸ்தான் பிரிவினைகளுக்கெல்லாம் அப்புறமும் கூட பாகிஸ்தானோட கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளில ஜின்னா அவர்கள் பாகிஸ்தான் ஒரு செக்யூலர் ஸ்டேட்டா தான் இருக்கும், இங்க யார் வேணாலும் என்ன மதத்தை வேணாலும் பின்பற்றலாம், யார் வேணாலும் எந்த கோயிலுக்கு வேணாலும் போலாம், மாஸ்க்கு போலாம், சர்ச்சுக்கு போலாம், அதுக்கும் இந்த ஸ்டேட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிறது தான் அந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளிலேயே பேசியிருப்பார். ஆனா துரதிருஷ்டவசமா அவர் பாகிஸ்தான்ங்கிற நாடு அமைஞ்சு ஒரு வருஷத்துல இறந்து போயிட்டார். சோ அவருக்கு அப்புறம் வந்த லீடர்ஸ் ரொம்ப ராடிக்கலா இருந்து அந்த ஸ்டேட்டை ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட்டா மாத்திட்டாங்கிறது தான் வரலாறு. இத பத்தின ஆக்சுவலான ஹிஸ்டரி, அதாவது நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஹிஸ்டரி இல்ல, ஆக்சுவலான வரலாறை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தோழர் வாஞ்சிநாதன் சித்ரா எழுதின இந்திய மக்களாகிய நாம் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை அமேசான்ல கிடைக்குதுன்னு நினைக்கிறேன், அங்க இருந்து வாங்கி படிச்சு பாருங்க. அது ஒன்னும் ஒரு ஒப்பீனியேட்டட் புக்கு கிடையாது. அதுல எல்லா சோர்ஸ் மெட்டீரியல்ஸ், எங்கெங்க இருந்து என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, யார் யார் என்ன பேசினா அப்படிங்கிற எல்லாத்தையும் ப்ரூஃபோட விளக்கி, இந்தியாங்கிற ஒரு நாடே இஸ்லாமிய வெறுப்புல தான் கட்டமைக்கப்பட்டது அப்படிங்கறத பக்காவா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. ஆனா இன்னைக்கு இந்தியாவிலையும் அது மாதிரியான ஒரு ராடிகலைசேஷனை நம்ம பாக்குறோம். அதாவது வந்தே மாதரம் பாடலை முழுமையா பாடணும், அதுதான் நம்மளோட நேஷனல் சாங்கு, அதை கட்டாயம் பாடணும், அதை யாராவது அவமதிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள கிரிமினல் குற்றத்துல அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சட்டத்தெல்லாம் நேத்து பாஸ் பண்ணிருக்காங்க. இந்த வந்தே மாதரம் பாடல்ல பிற்பகுதியில வர ஸ்டான்சாஸ் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களோட இறை நம்பிக்கையை நல்லிஃபை பண்றது, அது இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு நம்பிக்கையை திணிக்குது அப்படிங்கறத முன் வச்சுதான் காந்தியும் தாகூரும் இதை அந்த ரெண்டு மூணு ஸ்டான்சஸ் ரிமூவ் பண்ணிட்டு இதை வேணா நம்ம நேஷனல் சாங்கா வச்சுக்கலாம் அப்படிங்கிற டிசிஷனே முன் வச்சாங்க. ஆனா இன்னைக்கு இந்த பில்லுல அந்த பாடலை முழுவதுமா பாடணும், அப்படி பாட மறுத்து அந்த பாடலை அவமானப்படுத்தினா, அவமரியாதை செஞ்சா கிரிமினல் குற்றத்துக்கு உள்ளாவீங்க அப்படிங்கிற சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த பில்ல பிஜேபி கொண்டு வரதுக்கான இன்டென்ஷன் ரொம்ப ரொம்ப கிளியர். எப்படியும் எங்கேயாவது ஒரு இஸ்லாமியரோ இல்ல ஒரு இஸ்லாமிய அமைப்போ இல்ல பல பேரோ இந்த பாடலை பாடுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அப்படி பாட மறுத்தாங்க அப்படின்னா அவங்க நேஷனல் சாங்கை அவமரியாதை செஞ்சுட்டாங்கன்னு அவங்களை கிரிமினல் குற்றத்தில் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு ஒரு கம்யூனல் டென்ஷனை உருவாக்கி அதன் மூலியமா தங்களுக்கான போலரைசேஷனை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான். நம்ம கண்ணு முன்னாடி நம்மளோட டெமோக்ராட்டிக் செக்யூலர் சோசியல் ஃபேப்ரிக்கே தகர்த்தெறியப்படுது, சுக்குநூறா உடைக்கப்படுது. ஆனா இந்த நாட்டுல வாழ்ற பெரும்பான்மை இந்து மக்களுக்கு இது குறித்தான எந்த கோபமோ எந்த ஆற்றாமையோ வரவே வராது. நீட்டுங்கிற ஒரு எக்ஸாம்ல நடக்கிற ஸ்கேம்ல நமக்கு இரிட்டேட் ஆகும், பயங்கரமா ப்ரொடெஸ்ட் பண்ணுவோம். ஆனா நமக்கான செக்யூலர் ஃபேப்ரிக்கை காப்பாற்றணுங்கிற பத்தின எந்த அவேர்னஸும் நமக்கு கிடையாது. நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் இருக்கு, an ordinary Hindu may be a direct supporter of Hindutva fascism or may be an indirect supporter of Hindutva fascism by staying silent, and there are no other positions.